நம்பி இந்த ரோசா பூ இருக்குதுங்க. பாட்டு கேச பாட்டு பாடுறவாய் நான் அங்கிள், எங்க 2 பேருக்குமே உங்களோட ஆக்டிங் ரொம்ப ஆசையா இருந்துச்சு. 2 பேருக்கும்? எனக்கும் என் அக்காவுக்கும். அப்புறமா பார்த்தா அக்காவுக்கு உங்களோட நடிக்கிறதுக்கு சான்ஸ் வந்தது. எனக்கு ரொம்ப பொறாமையா இருந்துச்சு. ஆனா ஒரு சின்ன திருப்தி, கிரே ஹேர் வச்சுக்கிட்டு பாவம் ரொம்ப அழுதுகிட்டே பண்ணாங்க. அக்கா அப்படியே ஆக்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது. ஐயோ, அது நான் எப்படி சொல்றதுன்னு தெரியல. அது எப்படின்னா, உங்க கூட நடிக்கிறதுனாலே அது நாங்க ரொம்ப கொடுத்து வைக்கணும், அது வேற விஷயம். அதுவும் இல்லாம என் டைரக்டரோட முதல் மரியாதை சிவாஜி சாரை பார்த்து தான் எனக்கு இன்ஸ்பிரேஷனே வந்தது. சினிமா என்பதே எனக்கு சிவாஜி சார் தான் ஒரு பெரிய அகராதி, டிக்ஷனரிங்கிறது இந்த உலகத்துக்கு எல்லாருக்கும் தெரியும். இருந்தா கூட சின்ன வயசுல இருந்து இந்த பராசக்தி வந்த காலத்துல இருந்து ஒரு பைத்தியமே பிடிச்சிருந்துச்சு. ஆனா வாழ்க்கையில நான் அவரையும் வச்சு படம் எடுத்து நான் நினைச்சு கூட பார்க்கல. ரொம்ப போராடி நான் டைரக்டர் ஆனதுக்கு பின்னாடி சிவாஜி சார் இவ்வளவு பெரிய இமயமலையில நம்ம எங்க எட்டி பிடிக்கிறதுன்னு நினைச்சேன். ஆனால் என்னுடைய பாக்கியம் அவரோட வேலை செய்யற வாய்ப்பு கிடைச்சது. அந்த வாய்ப்புலையும் ஒத்துன்ற காலத்துல ஒவ்வொரு முறையும் இதில் நாம எதை எடுக்கிறது, ஏன்னா அது கொட்டி கிடக்கிற ஒரு களஞ்சியம் மாதிரி, இதில் நம்ம எதை பொறுக்கி எதை எடுக்கிறதுன்னே தெரியாம திணறி இருக்கேன். உனக்கு என்ன வேணும் ராஜா, கேளு, நான் கொடுக்குறேன்.